அங்கேருந்து வந்து லதா தலைப்பு லதாவுக்கு இல்லையே. அடுத்த வரி சொல்றான், இது தாஜ்மஹால் இல்லையா? எனக்கு மட்டும் ஆண்டவன் பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தால் அப்பவே விட்டுட்டு ஓடி இருப்ப. ஏதாவது தலைப்புக்கும் லதா லதாவுக்கு ஒரு 5 நிமிஷம் பாடினியே, உனக்கு பேமெண்ட் கொடுத்த நடுவருக்கு ஏதாவது 2 வார்த்தை பாடினியா? முதல்ல உட்கார்ந்து இருக்கிற தம்பி அவன் என்ன பேசினான்னு எனக்கு மறந்து வச்சு கன்றாவி. யாராவது ஒரு வார்த்தை உங்களை வர்ணிச்சாங்களான்னு? இல்லம்மா. பட் நான் அப்படி கிடையாது. அப்புறம் நேத்து அப்பலோல இருந்தா கூட பரவாயில்ல, உங்களுக்காக 2 வரினே. எங்க அப்பலோல இருந்து இல்லண்ணே, இங்கே தான். சரி, உங்களுக்காக ஒரு 4 வரி பாடுமா. பார்ப்பதற்கு பொன்வண்டாய். எப்படி? பார்ப்பதற்கு பொன்வண்டாய், பழகுவதற்கு கற்கண்டாய், எங்கள் அணிக்கு பூச்செண்டாய், எதிரணிக்கு அணு உண்டாய், மொத்தத்தில் மரமண்டாய் அமர்ந்திருக்கக்கூடிய நடுவர் அவர்களே, மஞ்சுநாதன் தான் அந்த உலகத்திலே மிகப்பெரிய பேச்சாளர். நீங்கல்ல, அதுக்கு தான் நான் சொல்றது கேளு. நீ பெரிய இவரு. நீ சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் உண்டு. மரம் மண்டுன்னா எல்லாரும் என்ன நினைச்சிருக்காங்க? மரம் மண்டுன்னா அறிவற்றவங்க முட்டாள் நினைச்சிட்டு இருக்கான். மண்டு என்ற சொல்லுக்கு தூய தமிழ் என்ன தெரியுமா? தவளை இருக்குல்ல, தவளை, அதுக்கு என்ன பேர் தெரியுமா? தவளை மண்டூகம்னு பேரு. சொல்லவே இல்லை அந்த தவளை. இதெல்லாம் தமிழ் படிச்சா தெரியும். அப்ப நான் எம்பிஏ ஸ்டூடெண்ட். ஆமா, நீ எம்பிஏ ஸ்டூடெண்ட். இனிமே நான் தவளையை போய் பார்த்து மண்டூகம் நல்லா இருக்கியா? அம்மா இதை மட்டும் கேட்டுக்கமா. மண்டூகம் என்றால் தவளைன்னு அர்த்தம். மரம் மண்டு என்றால் மரத்தின் வேருக்கு மண்டுன்னா தண்ணிக்குள்ளார இருக்கிறது தவளை. மரத்தின் கீழே இருக்கிற வேரின் நீர் என்று பொருள் மரம் மண்டு என்று சொன்னால் அறந்தாங்கி நிஷா சொல்லுகிறார், இந்த பட்டிமன்றத்தின் மரத்தின் நீர் நான் தான் என்று சொல்லியிருக்கார். நல்லா கைத்தட்டி பாராட்டு. இப்படி தெரிஞ்சுதான் நானே அந்த மரம் மண்டுன்னு என்னையே சொல்லியிருப்பேங்க. நடுவர் அவர்களே, நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க. இதுல என்ன எனக்கு பெரிய கஷ்டம்னா, மனித நேயம் மலர்வது மூத்தோர்களுடைய வார்த்தையிலா இளையோர்களுடைய செயல்ல? உங்களுக்கு ஏதாவது இதுல சந்தேகம் இருக்காங்கய்யா? உட்கார்ந்துருக்க ரசிகர்களுக்கு நல்லா புரியுது இல்ல? இதுல மஞ்சுநாதனுக்கு என்ன பிரச்சனை? இதுல எங்கேயா மாமியார் மாமனார் வந்தாங்க? அது மூத்தோர். இதுல ஸ்ட்ரீட் டான்ஸ் உன்னால ஆட முடியலன்னா பேசாம உட்காரு. இதுல ஏன் ஸ்ட்ரீட் டான்ஸ் ஆடுறீங்க? ஏன் பொம்பளை பிள்ளைங்க அப்படி ட்ரெஸ் போடுறீங்க? இப்படி நான் திரும்ப ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த மேடை ஏறி வந்து பெண்கள் நீங்க அப்படி இருங்க இப்படி இருங்கன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. பெண்கள் நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருப்போம். எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, அடுத்தவர்களுடைய பார்வை எங்கள் மீது தவறாக விழுந்து விடக் கூடாது என்ற அந்த விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருப்போம். மற்றபடி நாங்க இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, இந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது, அந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் மஞ்சு நீ சொல்லாத. முதல்ல அதை இவன் சொல்லலாமா? ஏன்னா அவனே 10 காசு யாருக்கும் கொடுக்க மாட்டான். நம்ப மாட்டீங்க சார், போன வாரம் பஸ் ஸ்டாண்ட்ல 10 ரூபா டீக்கு ஏன்ட்ட வந்து காசு வாங்கிட்டு போறான் சார். எத்தனை ரூபா டீக்கு? 10 ரூபா சார். இதுல மனிதநேயம் மலர்வது மூத்தோர் செயல். எனக்கு மஞ்சுநாதனை ரொம்ப பிடிக்கும். நல்ல மனசுக்காரன். எப்படி? ஒரு மாசத்துக்கு முன்னாடி மஞ்சுக்கு போன் பண்ணேன், மனசு சரியில்லை மஞ்சுன்னே. அப்படியா? நான் திரும்ப மஞ்சுட்ட கேட்டேன், உனக்கு மனசு சரியில்லைன்னா நீ என்ன மஞ்சு பண்ணுவேன்னு. நான் கோயிலுக்கு போவேன் நிஷான்னு சொன்னான். ஆஹா, பெரிய பக்திமானா இருப்பான் போல இருக்குன்னு நினைச்சிட்டு கோயிலில் போய் என்னடா பண்ணுவேன்னு கேட்டேன். வாசல்ல உட்காந்துக்கு வேண்டாம். ஓ, பிச்சை கிச்சை எடுப்பியாடான்னு. இல்லை, வாசல்ல உட்காந்துருப்பேன். போற வர எல்லாரும் செருப்பை கழட்டி போட்டு உள்ள போவாங்கல்ல, எல்லா செருப்பையும் லெஃப்ட் ஒன்று ரைட்டு ஒன்று போட்டு நிம்மதியா உட்காந்துருவேன். உள்ள போயிட்டு வெளில வர்றவங்க செருப்பை தேடி ஒரு மன உளைச்சல் ஆளாவாங்கல்ல, அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன்னா. இப்பேற்பட்ட ஆளெல்லாம் கூட்டிட்டு வந்து நீங்க பட்டிமன்றம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுல அங்கேருந்து வந்து மாமியாரை மதிக்கிறீங்களா? மாமனார் ஒரு காலத்துல வந்தா மருமக எல்லாம் உள்ள போயிட்டாங்க, இப்ப உள்ள போறீங்களா? நான் தெரியாம கேக்குறேன், நாங்க இருக்கும்போது ஏன் சார் நீங்க உள்ள வர்றீங்க? அப்படி கொல்ல பக்கம் கிள்ள பக்கம் சுத்தி போக வேண்டியதானே? நாங்களே அப்பதான் ஒரு 6 மணி 6:30 மணிக்கு சீரியல் பார்க்க உட்காருவோம். ஆனா இங்க நிறைய பெண்கள் வந்திருக்கீங்க, ஒரு பெரிய சந்தோஷம். பெண்கள்லாம் இப்ப நிறைய நிகழ்வுக்கு வர ஆரம்பிச்சிட்டீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அது எங்களை மாதிரி பெண்களுக்கெல்லாம் எப்பேற்பட்ட கணவர் வேணும்னு ஆசை தெரியுமா? எப்படி? பாண்டியன் ஸ்டோர்ல வர்ற மூர்த்தி மாமா மாதிரி இருக்கணும்னு ஆசை. வர்றதெல்லாம் பாக்கியலட்சுமி கோபியா வருது, வச்சு மேய்க்க முடியலங்க. இல்ல வர்றதெல்லாம் பாக்கியலட்சுமி கோபியா வர்றது பிரச்சனை இல்லை. ஆனா நீ எல்லாம் ராதிகாவா மாறி அவனை காலி பண்ணிடணும். அப்படிலாம் இல்லைங்க, நான் அந்த மாதிரிலாம் கிடையாது. நடுவர் அவர்களே, எங்க வீட்டுக்காரெல்லாம் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி சரியாவே தூங்க மாட்டேங்கிறாருக்கா. டெய்லி ராத்திரி 1 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போய் குடி மாதிரி உட்காந்துக்கிறாரு. எனக்கு பயம். மேடையில தான் சார் அப்படி பேசுவேன் என் புருஷனை, ஆனா மனசால குழந்தை மாதிரி பாத்துக்கிறேன். திடீர்னு அப்படிதானே சொல்லுவேன்.
15 நாளா தூங்கலையே, ஏதாவது ஆயிருச்சோன்னு விறுவிறுன்னு கூட்டிட்டு போய் டாக்டர்கிட்ட விட்டேன். டாக்டர் 15 நாளா தூங்கல, வரக்கூடாத வியாதி ஏதாவது வந்துருச்சா டாக்டர், ஃபுல்லா செக் பண்ணிட்டு ஏதாவது சொல்லுங்க டாக்டர்னு. அவர் என்கிட்ட வந்து சொன்னாரு, வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்களான்னு கேட்டார். என் தங்கச்சின்னு, அவளை அனுப்பு, அவன் தூங்கிடுவான். வில்லங்கத்தை வீட்டுக்குள்ளே வச்சிருக்கேன். நிஷா ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேளு. சொல்லுங்க. நீங்க இப்ப மஞ்சுளா சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வரப்ப நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் நீங்க. ஆனா ஆம்பளைங்க நாங்க அப்படி இல்லை. நீங்க விட்டுட்டு வந்ததை எல்லாம் சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக உங்க மேல வைக்கிற அன்பை விட உங்க தங்கச்சி மேல கூடுதலா வச்சிருக்கோம். எப்படியோ வாழ்ந்துட்டு போங்க, என்கிட்ட தொலைங்க என்கிட்ட. ஏங்க வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க. வீட்டுல பொண்டாட்டி சரியில்லை, மாமனார் சரியில்லை, மாமியார் சரியில்லை, இதுக்காக இளையோருடைய மொத்த இதுல வேற என் தம்பிகள் அங்கேருந்து செல்போன் பேசிக்கிட்டே வர்றானுங்க. நான் தெரியாம கேட்கிறேன், அவன் தான் 4.5 மணி நேரம் செல்லு பேசுறான்ல, நீ ஒரு வயசானவன் தானே, எதுக்கு அதை விட்டு கேட்ட? அது சின்ன பிள்ளை, பச்சை பிள்ளை, ஒரு 18 வயசுல பேசும், அப்புறம் அதுக்கு புரியும் 20 வயசுல இது தப்பு, அது சரின்னு அது விலகி அது வேலையை பார்க்கும். நீ பஸ்ல சைட்ல ஏறினமா, ஜன்னல் பக்கம் மொச்சுக்கு தின்னு துப்புனமான்னு படுத்துங்க வேண்டியதானே. நீ ஏன் அவன் என்ன பேசுறான்னு குசுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? இந்த ஒட்டு கேட்கிற வேலை பூரா இதுகளுக்கு தாங்க நல்லா தெரியும். ஆனா இந்த போன் ஒண்ணு இருக்குல்லனே, வாழ்க்கையில இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் சத்தியமா மொத்த நிம்மதியும் போயிடுச்சுடா தம்பி. அப்படி நிம்மதி போனுச்சுன்னு நினைக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க பாப்போம். எல்லாருக்கும் போச்சு, சத்தியமா சொல்றேங்க. என் போன் எங்க நடுவர்களே, ஒரு மாசத்துக்கு முன்னாடி வீட்டுல நல்லா தூங்கிட்டு இருந்தேன். இதானே? ஆமாண்ணே, வச்சிருக்கேன். 1:30 மணிக்கு எனக்கு ஒரு போன் வந்துச்சு தம்பி. 1:30 மணிக்கு எனக்கு ஒரு போன். பக்கத்துல வேற அந்த மனுஷன் இருக்காரு, பயத்துல. ஏன்னா அழகா பிறந்தது ஏன் தப்பா? அந்த வார்த்தையை திருப்பி சொல்லு. அழகா பிறந்தது ஏன் தப்பா? நீ எல்லாம் பிறந்ததே தப்பு. ராத்திரி 1:30 மணிக்கு எனக்கு ஒரு போனுங்க. நான் அப்படியே கையெல்லாம் நடுங்கி அந்த போனை எடுத்து காதுல வச்சு ஹலோன்னு, ஆப்போசிட்ல ஒருத்தன் சாரி சார்னு வச்சுட்டான். சரி இருங்க, முழுசா அவமானப்பட்டதுக்கு அப்புறம் சிரிக்கலாம். நான் திரும்ப என்ன நம்மள ஆம்பளைன்னு நினைச்சுட்டானே, நம்ம பெண்ணாச்சே, இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணுமே. திரும்ப நான் 1:30 மணிக்கு நான் ஒரு லூசு பாருங்க, திரும்ப அந்த ஆளுக்கு போன் அடிச்சேன். திரும்ப போன் எடுத்து நான் ஹலோங்கிற, திரும்பி அவன் சாரி சார்னு வச்சுட்டான்க்கா. எனக்கு உச்சக்கட்ட அவமானம் ஆயிருச்சு. எப்படியாவது நம்ம லேடிஸ்ங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும்னு திரும்ப போன் பண்ணி அவன் பேசுறதுக்கு முன்னாடி நான் பேசினேன். யோ என்ன 1:30 மணிக்கு போன் பண்ணி சும்மா சாரி சாருங்கிற, செம்ம கோவம் வருது எனக்குன்னு. அவன் ரொம்ப கூலா சொன்னான், சாரி சார், இந்த மாதிரி ராத்திரி யாருக்காவது ஃபோன் பண்ணுவோம் சார். அவன் கடைசி வரைக்கும் சார்ல தான் இருந்தான். யாராவது ஒரு லேடிஸ் எடுத்து பேசுவாங்க, பாருங்க சார் இன்னைக்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுட்டான். 1:30 மணிக்கு உருண்டு அழுகுறேங்க வீட்டுக்குள்ள. பக்கத்துல அந்த மூதேவி அப்பதான் முழிச்சு பாக்குது. ரியாஸ், ஆமாங்க ஹஸ்பண்ட். 1:30 மணிக்கு ஏன் அப்படி அழுகுறேன்னாரு. எவனா ஒருத்தன் போன் பண்ணி என்னைய ஆம்பளை நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கான். அழுகாம படுத்தங்கம், ஆறுதல் சொல்ல போறாருன்னு நினைச்சேன். அழுகாம படு, 13 வருஷமா உன்னை ஆம்பளை நினைச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், பேசாம பாடுனாரு. அந்த தியாகிக்கு ஒரு நல்லா கை தட்டுங்க. அந்த தியாகிக்கெல்லாம் தேவையில்லை. ஏங்க வாழ்க்கையில ஏகப்பட்ட கஷ்டங்களும் இருக்கு. அதெல்லாம் தாண்டி நீங்க எல்லாருமே, எது குறிப்பா நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்களை அவ்வளவு அசால்ட்டா எதுவும் சொல்லிட முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பா சின்ன பசங்க இருக்காங்கல்ல, எனக்கெல்லாம் ஒரு பையன் இருக்காங்க. இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்னு நடக்கும், இதெல்லாம் யாரும் அட்டன் பண்ணிருக்கா ஸ்கூல்ல? பேரண்ட்ஸ் மீட்டிங்ல போய் நிக்கிற மாதிரி ஒரு அவமானம் இந்த உலகத்துல எதுவும் இல்ல. நல்லா படிச்ச பிள்ளைன்னா தப்பிச்சிடலாம். நான் பத்திருக்கேன் பாரு, அடே அப்பா அப்படியே என்ன மாதிரியே இருக்கு, எல்லாத்துலயும் ஜஸ்ட் பாஸ் தான். தெரியுதாடா தம்பி, வேர்த்து கொட்டிருச்சேடா. ஃபேன் ஆஃப் பண்ணிட்டாங்க ஸ்டேஜ்ல. இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்கும். இங்க நிறைய பெரியவங்க இருக்கீங்க சார். எனக்கு தெரிஞ்சு நீங்க படிக்கும் போது, அதுக்கப்புறம் நான் பெரியவங்க என்னையும் சேர்த்தக்கூடாது. எனக்கு இப்பதான் வயசு 19. ஆமாமா, பிறந்து நாங்க ஸ்கூல் படிக்கும் போது இருந்த அந்த மரியாதை இருக்குல்ல, அதெல்லாம் இன்னைக்கு நான் என் பையன்ட்ட அடிக்கடி சொல்லுவேன், நீ ஒரு அன்லக்கி ஃபெல்லோடான்பேன். என் பொண்ணுட்டே சொல்லுவேன், நீ ஒரு அன்லக்கின்னு சொல்லுவேன். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பள்ளிகள்ல கடுமையான ஆசிரியர்கள் இருந்தா கூட முழுசா சந்தோஷமா அனுபவிச்சது பள்ளியில நம்ம மட்டும்தாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுவும் அந்த ஸ்கூல்ல நம்மளெல்லாம் காரணமே இல்லாம அடிப்பாங்க. ஏன் அடிக்கிறாங்கன்னு நமக்கே தெரியாது. என்னையெல்லாம் எங்க அப்பா கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தாரு. நான் நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு, அது நடக்கவே இல்லை கடைசி வரைக்கும். எங்க அப்பாலாம் ஒரு கறிக்கடைக்காரு. அம்மா, அவர் பல விஷயத்தை யோசிச்சாரு. நீ அழகா பிறக்கணும்னு நினைச்சாரு, அப்படி நடக்கல. அப்படி பேசாதீங்க சார். அறிவா படிக்கணும்னு நினைச்சாரு, நடக்கல. அப்படி பேசாதீங்க சார். எங்க வீட்டுல ரொம்ப லேட்டா பிறந்த, எங்க வீட்டுல குழந்தையே இல்லைங்க ரொம்ப வருஷமா. பல இதுக்கு பிறகு அவ்வளோ ப்ரேயர் பண்ணி கடைசியில் நான் பிறந்தேன்னு சொன்னாங்க. எல்லா இதுலயும் வந்து இந்த குறுக்க முறுக்க அப்பாக்கள் நடப்பாங்கல்ல,
எங்க அப்பாலாம் ஒரு மூலையில போய் செட்டில் ஆயிட்டாராம். பிள்ளை பிறந்தா போதும், அது என்ன பிள்ளையா இருந்தாலும் என்னன்னு. எங்க தாத்தா நடந்திருக்காரு குறுக்க முறுக்க, எப்படியாவது பேரன் பிறந்துடணும்னு. அதுக்கு பாரு கிரகத்தை, பிறக்கிறதே 10 வருஷம் கழிச்சு எது பிறந்தா என்ன. அதாங்க அந்த ஆண் பிள்ளை தான் வேணும்னு பல வருஷமா தெரிவாங்க. எங்க தாத்தா குறுக்க முறுக்க நடந்திருக்காரு. திடீர்னு நர்ஸ் கொண்டாந்து என்னை கையில கொடுத்துருக்கு, உங்களுக்கு பேத்தி பிறந்திருக்குன்னு. வாங்கணுன்னே கேட்டிருக்காரு, என்ன அம்மிக்கல்லு மாதிரியே இருக்குன்னு. இதாயா அவன் மார்க்கெட்டுக்கு கிடச்சிச்சுன்னு. அந்த மாதிரியெல்லாம் பிறந்தோம். எங்க அப்பா என்னை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கும் போதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டே சேர்ப்பார், எவ்வளவு வேணாலும் அடிங்க நான் வரமாட்டேன், என் பிள்ளை நல்லா படிச்சா போதும்னு. இன்னைக்கு நம்ம அந்த வார்த்தையை சொல்ல முடியுதா? ஏன்னா பையன் நம்மளை முறைக்கிறான். நான்லாம் அன்னைக்கு ஸ்கூல்ல போய் கேட்கிறேன், என் பையன் நல்லா படிக்கிறான், எங்கெங்க படிக்கிறான். அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் நேரா ஸ்கூலுக்கு போயிருக்காரு, சார் என் பிள்ளை எப்படி படிக்கிறான்? சூப்பரா படிக்கிறான், பெரிய அரசியல்வாதியா வருவான். எப்படி சார் சொல்றீங்க? என்ன கேள்வி கேட்டாலும் நெஞ்சு வலிக்குதுன்னு படுத்துறான்டா. யாரா இவன்? இன்னொருத்தர் போயிருக்காரு, சார் என் பிள்ளை வாங்க உங்களாம் தேடிட்டு இருந்தேன், ரமேஷ் அப்பா தானே ரமேஷ், வீட்டு வாசல்ல போர்டு இப்பே மாட்டிருங்க, டாக்டர் ரமேஷ் மாட்டுங்க. அப்படி படிக்கிறானா? கடைசி வரைக்கும் என்ன எழுதுறான்னு ஒரு மண்ணு விளங்கல. லென்ஸ் வச்சு தேடிட்டு இருக்கேன்டா உன் பிள்ளை எழுதுறதெல்லாம். பிள்ளைங்க புத்திசாலிங்க. நீங்க என்ன பேசினாலும் பிள்ளைங்கள்ட்ட ரொம்ப உன்னிப்பா பாருங்களேன், அதை அப்படியே கவனிப்பான். ஒரு அம்மாலாம் பிள்ளைய கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அம்மா அப்பா பிள்ளைங்க 3 பேரும் அப்படி கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. பிள்ளை சாக்லேட் சப்பி சப்பி சாப்பிட்டு பாரு, பொத்துரு கீழே விழுந்துருச்சு. குழந்தையினுடைய இயல்பு என்ன தெரியுமா? கீழே விழுந்தோன்னா குடுன்னு ஓடி போய் டக்குன்னு எடுத்துரும். டக்குன்னு எடுத்தா பாருங்க, அம்மா கையிலே அடிச்சிருக்கு. அறிவு இல்ல, ஹைஜீனிக் இல்ல. வாட் இஸ் திஸ் ஸ்டூபிட் இடியட். கீழே விழுந்த பொருளை எடுக்கக்கூடாது. இவன் அழுதுகிட்டே வந்திருக்கான். 10 நிமிஷத்துல கல்லு தடிக்கி அப்பா கீழே விழுந்துட்டார். இந்த அம்மா என்னங்கன்னு இருக்கு. அவன் சொல்லியிருக்கான், கீழே விழுந்த பொருளை எடுக்கக்கூடாது, நமக்கு அப்பா வேணா வா வீட்டுக்கு போவோம். பிள்ளைங்கள்ட்ட தெளிவா பேச கத்துக்கணும். முதல்ல நீங்க எதையாவது ஒண்ணு பேசிட்டு பழிய தூக்கி எங்க மேல போடக்கூடாது. நடுவர்களே, பிள்ளைங்க ரொம்ப தெளிவுங்க. இன்னைக்கு அடுத்தவர்கள்ட்ட கொடுக்கணுங்கிற ஒரு விஷயத்தை நான் இந்த விஷயம் கேட்கிறேன், மனசாட்சியோட சொல்லுங்க. எத்தனை அம்மாக்கள் காலையில டிஃபன் பாக்ஸ் கட்டும் போது நீ மட்டும் சாப்பிடணும், யாருக்கும் கொடுத்துருந்தீங்க, பக்கத்துல முறுமுறுன்னு பார்ப்பாங்க, மறைச்சிருக்குங்க, ஒழுங்கா சொல்லுங்க கொன்றுவேன். எல்லார் வீட்லயும் நடக்குது அது. அடுத்தவனுக்கு கொடுக்காம சாப்பிடு. அவன் தான் சார் பின்னாடி கூட பிறந்தவனுக்கு கூட சொத்து கொடுக்க மாட்டான். அடுத்தவனுக்கு கொடுக்காத, அடுத்தவனுக்கு கொடுக்காத, கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டான். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா பெரிய ஆச்சரியம்? பெரியவர்கள் நீங்கள் சொன்னதை கூட கேட்காமல் பிள்ளைகள் இன்னைக்கு அடுத்தவர்களுக்கு கொடுக்க பழகிட்டாங்க. மரியாதைக்குரிய சுகி சிவம் ஐயா ரொம்ப அழகா சொல்லுவாரு. ஒரு வகுப்பறையில ஆசிரியர் எல்லா பிள்ளைங்கள்ட்டையும் பிஸ்கட் கொடுத்தாராம். இந்த பிஸ்கட்டை நீ எப்படி சாப்பிட்டா சந்தோஷப்படுவேன்னு கேட்டாராம். ஒரு குழந்தை சொன்னிச்சா அதை நான் பாலில் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஒரு குழந்தை சொன்னிச்சான் ஜாம் தடவி சாப்பிட்டா சந்தோஷப்படுவேன். ஒரு குழந்தை சொன்னிச்சான் அந்த பிஸ்கட்டை பாதியை பிட்டு என் நண்பன்கிட்ட கொடுத்துட்டு சாப்பிட்டா சந்தோஷப்படுவேன்னு சொன்னாங்கன்னா, அடுத்தவர்கள்ட்ட கொடுத்துட்டு சாப்பிட்ற பழக்கத்தை பெரியவர்கள்ட்ட விட சின்னவர்கள்ட்ட நீங்க கத்துக்கணும். நிறைய விஷயம் இருக்குங்க. அதுல இளைஞர்களை சொன்னாங்கல்ல, பசங்க எல்லா நேரமும் அப்படியே படிச்சுக்கிட்டு நல்ல பிள்ளை மாதிரிலாம் இருக்கும், எல்லா சேட்டையும் பண்ணதான் செய்வானுங்க. ஏங்க அன்னைக்குதான் நடுவர்களே ஒரு மேடைக்கு போறேன், பேசி முடிக்கிறேங்க, கூட்டத்துல இருந்து ஒருத்தர் விறுவிறுன்னு வந்து எனக்கு 250 ரூபா அன்பளிப்பு கொடுத்தாரு. வாங்கி வச்சுக்கிட்டேன். திரும்ப ஒரு 10 நிமிஷம் பேசினேன். திரும்ப ஒருத்தர் விறுவிறுன்னு ஓடி, அதே மனுஷன், நீ என்ன தூங்கிட்டியா? 6 மணிக்கு வர வேண்டியது, 1/2 டம்ளர் டீயை குடிக்க வேண்டியது, 7 பஜ்ஜியை திங்க வேண்டியது, உறங்க வேண்டியது. இதுவே உன் பிழைப்பாக போய்விட்டு. எது பேடு எது உன் வயிறு என்று எனக்கு தெரியவில்லை, பிரித்து விடுவேன் என்னை பார். திரும்ப பேசிக்கிட்டு இருக்கேன், அதே மனுஷன் குடுன்னு ஓடி வந்து திருப்பி குடுன்னு ஓடி வந்து என்கிட்ட 250 ரூபா கொடுத்தாருங்க. சரி, முன்னாடி ஒரு 250, அடுத்து ஒரு 250, 1000 ரூபா சேர்ந்துருச்சுனே. 1000 ரூபா சேர்ந்துச்சு. திரும்ப பேசிக்கிட்டு இருக்கேன், திருப்பி அதே மனுஷன் வந்து திரும்ப 250 ரூபா கொடுக்குறாருனே. சரி, திரும்ப பேசுறேன், திரும்ப 250 ரூபா, 1500 ரூபா. சந்தோஷமா அன்னைக்கு என்னோட பேமெண்ட் 1,1050,000. ஆமா ஆமா, நல்லா கை தட்டுங்க. தமிழ் பெண் பேச்சாளர்கள்லயே 6 இலக்கத்தில் சம்பளம் வாங்குற ஒரே பெண் பேச்சாளர் என் தங்கை நிஷா தான். ஐயா பொய் யூடியூப் வேற, இவங்க வேற சும்மா கிடக்காம அறந்தாங்கி நிஷா கட்டிய பங்களா. நான் கட்டினது ஒரு ரூமு ஒரு கிச்சனு. என் புருஷன் கேட்கிறாரு எந்த ஊர்ல பங்களா கட்டினேன்னு. நானே என் ரத்தத்தெல்லாம் வேர்வையா சிந்தி ஒரே ஒரு வீடு கட்டினேன். எவன் கண்ணு பட்டுச்சோ 6 நாளா அப்பளவுல பில்லு கட்டிட்டு வந்திருக்கேன். பேசாம இருக்கு. நடுவர் அவர்களே 1500 ரூபாய வாங்கிக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போறேங்க. சரி, வீட்டுக்குள்ள போய் காலை வைக்கலான்னு காரை விட்டு இறங்குறேன். என் வீட்டு வாசல்ல இந்த 1500 ரூபாய் கொடுத்தால அவன் உட்கார்ந்து இருந்தான்.
சரி பேலன்ஸ் அன்பளிப்பை மறந்துட்டான் போல இருக்கு. வீட்டுக்கே வந்து அன்பளிப்பு கொடுக்கறது இல்ல, நம்ம ஆளுகளை அடிச்சுக்க ஆள் இல்லைன்ட்டு வாங்க தம்பி வாங்க தம்பி வாங்க தம்பி வீட்டுக்குள்ள கூப்பிடுறேன். எங்க வீட்டுக்காரர் யாருன்னு போயா அந்த பக்கம், நீயாவது மாசம் ஒரு நாள் தான் கொடுப்பேன், இன்னைக்கு ஒரே நாள் 1500 ரூபா கொடுத்த சார், நல்ல மனுஷன், சேரெல்லாம் போட்டு உட்கார வச்சு காப்பி வேணுமா டீ வேணுமான்னு கேட்குறேன். அதெல்லாம் வேணாம், அந்த 1500 ரூபாயை கொடுன்னாரு. ஏன்டா தம்பிங்கிறேன், குடி போதையில தெரியாம கொடுத்து விட்டேன். வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி விளக்கமாத்தால அடிக்கிறா, மரியாதையா கொடுன்னா. இவ்வளவு பிரச்சனையிலே கொடுத்த 1500 ரூபாய் வாங்கிக்கிட்டு பஸ்ஸுக்கு ஏன்ட்ட வாங்கிட்டு போறான். இவ்வளவு அவமானத்தையும் தாண்டியாச்சு. அதனாலதான் நிஷா மேடையில் வந்து யார் எந்த அன்பளிப்பு கொடுத்தாலும் நான் வாங்குறது இல்லை. ஆமா, அப்புறம் வீட்டுக்கு போனா தேடி வருவாங்கல்ல. பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா, நீங்க பசங்களை எல்லாரையும் ஒரே மாதிரி பாக்குறீங்க நடுவர்களே. எல்லாருமே கெட்டவங்க, எல்லாருமே அப்படிதான் இப்படிதான். பசங்க ஜாலியா தான் சார் இருக்கணும். ஒரு வயசுல அப்படி இப்படின்னு இருப்பானுங்க, விளையாட்டுத்தனமாவே இருக்கதான் செய்வாங்க. நான்லாம் அன்னைக்கு எங்க தெருவுல போயிட்டு இருக்கேன் சார், இங்க இருக்குமான்னு தெரியல, அந்த குட்டி செவர்னு ஒண்ணு இருக்கும். இருக்கு அந்த, அதுக்கு பேர் குட்டி செவர் தானே, ஊருக்கு ஊரு குட்டி செவர். அந்த குட்டி செவத்துல யாரெல்லாம் உட்கார்ந்துருப்பாங்கன்னா கால ஜனாதிபதி எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அப்படி குட்டி குட்டியா உட்கார்ந்துருப்பானுங்க. உட்கார்ந்தவனுங்களுக்கு என்ன வேலைன்னா அந்த தெருவுல யாரு போனாலும் வம்புழுப்பானுங்க, எந்த வயசு போனாலும் வம்புழுப்பானுங்க. அன்னைக்கெல்லாம் நான் போயிட்டு இருக்கேன், போற வர எல்லா பிள்ளைங்களுக்கும் மார்க் போட்டு இருக்காங்க சார். ஒண்ணுக்கு 30ன்னா, ஒண்ணுக்கு 35ன்னா, ஒண்ணுக்கு 40ன்னா. நமக்கு என்ன, நம்ம இருக்க அளவுக்கு 95 போடுவான்னு கிராஸ் பண்றேன். தேசியா இருக்கிறவன் சொல்றான், மச்சான் இன்னும் -99 இந்த ஊர்ல தாண்டா சுத்திக்கிட்டு இருக்குன்னா அவனை கூப்பிடு. என்னை பார்த்தா அவ்வளவு கேவலமாவா இருக்கு. ஆனா பசங்களை நம்ம அப்படி குறை சொல்லிட முடியாதுங்க. நான் இப்போ திருச்சியில வசிக்கிற ஒரு இடத்துல போன வாரம் நிஜமா நடந்த விஷயம். எங்க தெருவுல திடீர்னு காய்கறியில ஒரு பையன் 2 வீலர்ல காய்கறி கொண்டு வரான். இது வரைக்கும் அப்படி ஒரு பையன் நான் பார்த்தது இல்லை. எங்க தெருவுல அது கொஞ்சம் விஐபி தெரு. அங்க ஒரு காவல்துறை சகோதரி வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, இந்த மாதிரி தெரியாத நபர்கள் யாராவது வந்தா கேமரால புகைப்படம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நான் இன்னும் சமீபத்தில் இன்னும் அதை போஸ்ட் போடலை, ஆனால் நான் தைரியமாக மேடையில் சொல்லுவேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பெண்கள் வாழ தகுதியற்ற நாடு எது அப்படின்னு கேட்டால் தமிழ்நாடுன்னு சொல்லலான்னு இருக்கேன் நானாவே. பெண்கள் வாழவே தகுதி இல்லாத தேசமாக நம்முடைய தேசம் போயிருச்சு, பெரிய வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி பசங்கள்லாம் வந்தால் தெரியாமல் யாராவது வந்தால் புகைப்படம் எடுத்து வைங்க, கூப்பிட்டு விசாரிங்கன்னு எங்களை சொன்னாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த பையனை கூப்பிட்டேன், தம்பிங்க வாங்க, புதுசாக இருக்கீங்க, 2 நாளாக பார்க்குறேன். கரெக்டாக சனி ஞாயிறு அந்த தம்பி வர்றான். அந்த பையன் கிட்ட வந்து ரொம்ப அழகாக பேசினாயிட்டா, அக்கா நான் பயப்படாதீங்கக்கா, நான் திருச்சி காலேஜில் படிக்கிறேன், எங்கள் அப்பா ஒரு பெயிண்டர்க்கா, பெயிண்ட் அடிக்கும் போது கீழே விழுந்துட்டாரு, இப்போ அவரால் வேலை பார்க்க முடியாதுக்கா, நான் தான் என் குடும்பத்தை பார்க்கணும், என் அம்மா வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, என் தங்கச்சி படிச்சுக்கிட்டு இருக்கா, நான் சனி ஞாயிறு காய்கறி விற்று அந்த பணத்தில் நானும் படிக்கிறேன், என் தங்கச்சியையும் படிக்க வைக்கிறேன்னு சொன்னான்ல, இந்த பையனெல்லாம் ஏன் இன்னும் உங்கள் கண்ணுக்கு தெரியவே இல்லைன்னு நினைக்கும் போதாங்க எனக்கு வருத்தமாக இருக்கு. என்னைக்குமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, வீட்டில் தகப்பன் கொஞ்சம் நொடிஞ்சிட்டா தங்கச்சிக்கு அண்ணன் தகப்பனா மாறக்கூடிய ஒரு நாடு நம்முடைய தமிழ்நாடு. சத்தியமா இது உண்மை. அடுத்த நிமிஷம் அவன் அப்பனா மாறிடுவான், அவனுக்கு என்ன எதுவுமே தெரியாது, பிள்ளைக்கு விவரமே தெரியாது. ஆனா வெளியில போவான், ஏதோ ஒரு வேலை பார்ப்பான், தங்கச்சிக்காக வெளிநாட்டுக்கு போவான், கஷ்டப்படுவான், அவளை கட்டி கொடுப்பான், அவ பிள்ளைங்களுக்கு தாய்மாமை சீர் செய்வான், தலையில சொட்ட விழுந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு பொண்ணே பார்ப்பான். அது வரைக்கும் உழைக்கக்கூடிய இளைய சமுதாயத்தை பார்த்து நீங்க என்ன செஞ்சு கிழிச்சிட்டீங்கன்னு கேட்கறதுக்கு மிஸ்டர் வைக்கோல் உனக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன பேச்சு, அப்படி இருக்கானுங்க இப்படி இருக்கானுங்க, குடும்பம்னா அப்படி இப்படி. இதுல மாமியாரை நாங்கெல்லாம் யாரும் முதியோர் இல்லத்துக்கு அனுப்பலைங்க. நீங்க என்ன பாத்தீங்கன்னா தெரியும், நானா என் மாமியார என் நம்புங்களை யாராவது ஒரு ஆளாவது. என்னமோ நான் எங்க மாமியாரை கொடுமைப்படுத்தி கொல்ற மாதிரி பேசுறீங்களேங்க. நான் எங்க மாமியார தெய்வமா பாக்குறேன். அப்படியா? தெய்வமாக்கலான்னு பார்த்தேன். எப்பன்னா கொரோனாவில் எங்க மாமியாருக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்குக்கா. என்ன பழக்கம்? வீட்டுக்குள்ள உட்கார மாட்டாங்க, இந்த வாசப்படியில உட்காருவாங்க. நானும் இந்த கொரோனா அந்த வழியா போனா பிடிச்சுக்கோன்னு பார்த்தேன். கடைசி வரைக்கும் அதுக்கு கொரோனா இல்லைங்க. கொரோனா கூட எங்களை ஏமாத்திருச்சு. கபசுர குடிநீரே எங்க மாமியார் குடிச்சது இல்லை. ஏன்னா அது வைக்கிற காப்பி தண்ணி அப்படிதான் இருக்கும், அதை குடிச்சிட்டே அது உயிர் வாழ்ந்துருக்கு. நாங்க யாரும் எங்க மாமியாரெல்லாம் கொடுமைப்படுத்தவும் இல்லை, வீட்டை விட்டு வெளியில அனுப்பவும் இல்லை, இந்த வேலையெல்லாம் நாங்க பார்க்கவும் கிடையாது. நாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நிறைய பெண்கள் இருக்காங்க, மாமியார தன்னுடைய அம்மா மாதிரி பாக்குறோம், சகோதரி மாதிரி பாக்குறோம். இன்னும் சொல்லவா, மாமியார் மருமகள்லாம் இன்னைக்கு நிறைய பேர் ஃப்ரெண்டா பேசி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அது கூட உங்க கண்ணுக்கு தெரியல. இதுல எங்க மாமியார் தான் என்னையே கொடுமைப்படுத்துச்சுங்க. இந்த பெரியவர்கள்னு சொல்றோம்ல, இந்த பெரியவருடைய வார்த்தை, மஞ்சுநாதன் ஒரு வார்த்தை சொன்னாப்ல, வெளியில வரக்கூடிய வார்த்தை என்பது மிக மிக சுத்தமாக இருக்கணும். எப்பவுமே நாக்க உள்ள ஈரமா, ஏன்னா அடுத்தவர்களை காயப்படுத்தாம இருடான்னு சொல்றது தான். ஏதாவது காயப்படுத்தினா கூட உள்ள போய் அலம்பிக்க, அது மாதிரி
ஆனா இன்னைக்கு பெரியவங்க என்ன மாதிரி வார்த்தை தெரியுமா பயன்படுத்துறாங்க? நான் கருப்பா பிறந்தது ஏன் தப்பா இல்ல, அது இறைவன் படைச்சது, அப்படி படைச்சாப்ல அவனுக்கே பிடிச்சிருக்கு. ஆமா, நான் கருப்பா இருக்கிறேன்னு ஒரு நாள் கூட நான் வருத்தப்பட்டதே இல்லடா தம்பி. இங்க இருக்கக்கூடிய தம்பிகளுக்கும் சரி தங்கைகளுக்கும் சரி நான் ஒரு விஷயம் பதிவு பண்றேன். இந்த உலகத்துல யார் தெரியுமா மிகப்பெரிய அழகுன்னு நீ நினைக்கணும்? இந்த உலகத்திலேயே நம்ம தான் அழகுன்னு நம்ம நினைக்கணும். அப்படி நினைச்சா மட்டும்தான் நம்மளால வாழ முடியும். நிஷாவினுடைய வெற்றி அதுதான். நிறைய பேர் நினைப்பாங்க, நான் இப்ப இந்த புடவை கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த புடவை கட்டினா நீ நல்லா இருக்கன்னு நீ சொல்றதுக்கு நான் கட்ட மாட்டேன், நானே கட்டிட்டு நான் சூப்பரா இருக்கேன்டா அப்படின்னு நானே சொல்லிப்பேன். அதுதாங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். எங்க தெருவில் ஒரு 2 கிழவி இருந்துச்சு, போயிருச்சு, இல்லைன்னா போக வச்சிருப்பேன். நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டாலும் இந்த கலர் உனக்கு எடுக்கல. மறுநாள் ஒரு புடவை கட்டுவேன், இந்த கலர் உனக்கு எடுக்கல. இன்னுமாடி உன்னை ஆண்டவன் எடுக்கல, ஏன் உசுரை எடுக்கிறதுக்குனேவா உன்னை படைச்சாங்க. நீங்க பெரியவர்கள் என்ன பண்றீங்கன்னா சில நேரங்களில் தவறுதலா அடுத்தவங்க மனசு காயப்படுத்துற மாதிரி பேசிடுவீங்க. ஆனா என்னைக்குமே இளையவர்கள் அடுத்தவர்கள் மனசை காயப்படுத்தவே மாட்டாங்க. நடுவரவர்களே நிறைவா நான் இப்படி முடிக்கிறேங்க. இப்ப சென்னையில நிறைய பேசினாங்க, நிலச்சரிவை பத்தி பேசினாங்க, வெள்ளத்தை எல்லாத்த பத்தி பேசினாங்க. நாங்க களப்பணியில இருந்ததுனால அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு பண்ணிடுறேன். சென்னையில வெள்ளம் வந்தப்போ எல்லா இடங்கள்லுமே பாதிக்கப்பட்டப்போ ஆவடி பக்கத்துல ஒரு மிகப்பெரிய பள்ளிவாசல்ல எல்லாரும் தங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வெள்ளம் வந்தப்போ நான் ஒரு ஏரியால உணவு கொடுத்துட்டு வெளியில வர்றேங்க. சத்தியமா எனக்கு நீச்சல் தெரியாது, நானே இப்படி வர்றேன் பாம்பு குட்டி மாதிரி. என் பக்கத்துல ஒருத்தர் வந்து வேடா மிஸ்ஸா தானே, ஆமா சார், அடுத்த வாரம் டிவியில் வருவீங்களா? நீந்தி போயிட்டேன்னா வருவேன், நீந்தலைன்னா இன்னைக்கே எல்லா நியூஸ்லையும் வருவேன். போடா அந்த பக்கம். நான் உசுரா கொடுத்து நீந்தி கிந்தி வந்தேங்க. இந்த பள்ளிவாசல்ல நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அது ரொம்ப ட்ரெண்டிங்ல போச்சு. யார் வேணாலும் வந்து அந்த பள்ளிவாசல்ல தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு வாரம் கழித்து அந்த திரும்ப அந்த நிலையெல்லாம் மாறிடுச்சு. மாறினதுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டாங்க, அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த தெருவில் இருந்தவர்கள், அந்த தெருவில் இருந்த என்னுடைய இளைஞர்கள் பட்டாளெல்லாம் சேர்ந்து அந்த தெரு முழுக்க சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் அந்த தெரு வேற மாதிரி இருக்கும். எல்லாம் சுத்தம் பண்ணி முடிக்கும் போது ஒரு மூலையில மஞ்ச பையில 10,000 ரூபாய் பணமும் 5 பவுன் நகையும் இருந்தது. இது நியூஸ்லயும் வந்தது, பேப்பர்லயும் வந்தது. 10,000 ரூபாய் பணமும் 5 பவுன் நகையும் இருந்தது. அந்த பையன் அதை கையில எடுத்துட்டு அந்த தெரு முழுக்க கேட்டு போனான், இது உங்க பையா, இது உங்க பையா, இது உங்க பையான்னு. இப்படி முத நாள் கேட்டான், மறுநாளும் கேட்டான். அப்ப அந்த டீ கடையில இருந்த ஒரு பெரியவர் சொன்னாராம், எப்பா நேத்துல இருந்து ஒரு கிழவி ஒரு பைய தேடிக்கிட்டு இருந்தா, அவதான் நகை பணம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, அந்த கோவில்ல படுத்திருக்கா, முடிஞ்சா போய் அந்த பைய கொடுத்துறியான்னு சொன்னோன்னு அந்த பையன் குடுன்னு ஓடுனாங்க. ஓடி போகும்போது உள்ள அந்த கிழவி படுத்திருந்தா. பாட்டி இது உங்க பையான்னு கேட்டோன்னே அந்த பாட்டி கண்ணுல இருந்து கண்ணீரா கொட்டுச்சாங்க. ஆமாப்பா, என் மருமகளும் என் பையனும் செத்துட்டாங்க, என் பேத்தியை நான் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், என் பேத்திக்காக சேர்த்து வச்ச காசு சாமி, கண்டுபிடிச்சு கொடுத்த நீதான் என் சாமின்னு கோவிலுக்குள்ள கிழவி கையெடுத்து கும்பிட்டால, கொண்டு போய் கொடுத்த பையன் பேரு முகமது ஷெரீப். நடுவர் அவர்களே, மதத்தை தாண்டியது மனிதம், மனிதத்தை தாண்டியது இன்றைக்கு இளைஞர்களுடைய செயல் இருக்குல்ல, அந்த செயலை நீங்க வணங்கலைனா கூட பரவாயில்லங்க. இப்படி வேடிக்கை வார்த்தைகளால எதுவும் சொல்லிடாதீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய மனித நேயம் இளையோர்கள் கையில தான் நிறைய இருக்கு, இன்னும் நிறைய அவங்க செய்வாங்கங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இல்லை, இன்ன வரைக்கும் 4 பேர் பேசினாங்க, அதில் 2 பேர் டேப்ரக்கான அந்த புத்தகத்தில் படித்தது பூரா படித்து ஒப்பிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு அம்பானி பொழைக்கிறத பற்றி தான் கவலை, உள்ளூர் அருக்காணி பொழைக்கிறத பற்றி அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அவர்கள் அப்படி செய்தார்கள், இவர்கள் இப்படி செய்தார்கள். நீங்க என்ன பண்ணீங்க? முதல்ல நீங்க பண்ற காரத்தை சொல்லுங்க. கிழவன் சொன்ன கிழவன் பேச்சு கிண்ணாரக்காரனு கேராதுன்னு சொல்லுவாங்க. என்னதான் தாத்தம்பாட்ட வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவங்களோட மதிப்பு தெரியாது. இருக்கும்போது 10 பைசா பண்ண மாட்டானு பேரண்டியா, செத்ததுக்கு அப்புறம் கொண்டு போய் எங்க தாத்தா ஆப்பவட 5 திம்பாரு, எங்க பாட்டி பாயாசம் குடிக்க, இருக்கும்போது போட்டியா? மதிக்கிறது இல்ல. அப்போ ஒரு புத்தகம் என்பது நாம மேலிருந்து கீழா படிக்கும் போது மனுஷனுடைய வாழ்க்கையை கீழிருந்து மேலா முன்னேற்றணும், அதுக்கு பேர் தான் புத்தகம். அப்போ நாம காசு கொடுத்து வாங்கி படிக்கக்கூடிய புத்தகத்தை விட நமக்கு உறவாக வந்து பணமே இல்லாமல் நமக்கு அறிவு புகுத்துனாங்க பாத்தீங்களா, அந்த முதியோருடைய சொல்லுத்தான் இந்த மனித நேயத்தை உருவாக்குற காரணமா இருக்கு. நடுவர் அவர்களே, நான் கேட்கிறேன், இவங்க சொல்றாங்க நாங்க அவங்க அப்படி சாதிச்சாங்க, இவங்க இப்படி சாதிச்சாங்க. மாமியால முதல் மருமகளை பதிக்கிறாளையா?
இந்த காலத்துல சொல்லு, நீ வளசு புள்ள வாக்கப்பட்டு 25 வருஷம் பெத்து வளர்த்தி ஆளு பண்ணி காப்பாத்தி வச்சிருக்கிறாள் அந்த கிழவி, முதல் அவளுக்கு மதிப்பு கொடுக்குறிய நீ? முதல்ல வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச ரெண்டா கண்டிஷன், இழுத்தரைக்கு அம்மி இருக்கப்படாது, புருஷனுக்கு மம்மி இருக்கப்படாது. நடுவர் அவர்களே, இன்றைக்கு தனி கொடுத்தன கலாச்சாரம் வர்றதுக்கு காரணம் யாருங்க? எந்த வயசானவங்களாவது நீ போய் தனியா இருந்துக்கன்னு விட்டாளா? எங்க அப்பத்தால 14 புள்ள பெத்தாளுங்க. எத்தனை புள்ள? 14 புள்ளங்க. அதான் வேலையா இருந்திருக்காங்களோ. நான் கேட்டேங்க தாத்தா கிட்ட, ஏன் தாத்தா உனக்கு 14 புள்ளைன்னு? உங்க பெரிய தாத்தனுக்கு 13 புள்ளடா, அவனை தாண்டி காட்டோங்கிற வைராக்கியத்திலே 14 பெத்தானுங்க. புள்ள பக்கறத வச்சாங்க. நடுவர் அவர்களே, ஏன் 14 புள்ளை பெத்தாங்க? மஞ்சுநாதா, ஏன் அந்த காலத்துல அவ்வளவு புள்ள பெத்தான் தெரியுமா? அப்பெல்லாம் கரண்ட் கிடையாது, டிவி கிடையாது, ரேடியோ கிடையாது, செல்லு கிடையாது, இது மட்டும்தான் பொழுதுபோக்கு. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல எல்லாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ண சொல்லி தென்னை மரத்துக்கு தென்னை மரம் பெருக்கல் கூறி போட்டேன். ஆமா, எப்ப? அப்போ. இப்ப நீங்க இளையர் தலையெடுத்த காலம், நவீன டெக்னாலஜி காலம், 2024 காலம். அந்த காலத்துல புள்ள பெத்தது போதும்டா, நிறுத்துங்கடா. இப்ப புள்ள பக்கருக்கு ஆஸ்பத்திரி வான்னு கூப்பிடுறேன், தெருவுக்கு தெரு ஊசி போடுற ஆஸ்பத்திரி, தெருவுக்கு தெரு. அப்ப ஏன் மாறி போச்சு? ஊசி இப்படி தாண்டா போடுவாங்க, நீ என்னமோ இப்படி இப்படிங்கிற. இப்படிங்க எப்படி? இப்படி அப்படியும் போட மாட்டாங்க, பிரிஞ்சு வச்சு பிடிச்சா. ஐயாவுக்கு நல்ல அனுபவம் போல இருக்கு. ஐயாவுக்கு அனுபவம் இல்லடா, இங்க 6 நாளா போட்டிருக்கு. நடுவர் அவர்களே, மூத்தோர் சொல்லுங்கிறது என்ன? அடுத்தவன் சொத்த ஆட்டை போடாத, அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படாத, அடுத்தவன் பொண்டாட்டி மேல கண்ணு வைக்காதுன்னு சொன்னாங்களே, இன்னைக்கு நடக்கிறீங்களா நீங்க? எந்த பேப்பரை திறந்து பார்க்கட்டு இவன் பொண்டாட்டி அவன் கூட்டிக்கிட்டு போயிட்டா, அவன் பொண்டாட்டி இவன் கூட்டிக்கிட்டு போயிட்டா, அதுவும் பாக்குறாங்க. இந்த சீரியல் போடுறாங்க பாருங்க, மொத்தம் 72 சீரியல் ஓடுதுங்க தமிழ்ல. 72 ஓடுது. அதுல 20 சீரியல் அடுத்தவன் சொத்த ஆட்டை போடுறது, 22 சீரியல் மாமியாளுக்கு மருந்து வச்சு கொள்றது, 19 சீரியல் அடுத்த புருஷன் மேல லவ் வர்றது. எனக்கு கல்யாணமாய் 15 வருஷம் ஆச்சு, எவளுக்கு என்ற மேல லவ் வர மாட்டேங்குது. உனக்கு கல்யாணமானதே அதிசயம். நடுவர் அவர்களை, அதற்கான தகுதியை நீ வளர்த்திருக்கிற. நடுவர் அவர்களை, ஒரு காலத்துல நாமக்கல் கவிஞர் சொன்னாரு, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னார். இன்னைக்கு அந்த மனசு உசுரோடு இருந்தாருன்னா அதை 2ஆ கிழிச்சு போட்டுட்டு தமிழன் என்று சொல்லடா தள்ளாடாமல் நில்லடா. நீங்க எந்த கடையில போய் பாருங்க, மீச முடி முளைச்சு முளைக்காதவன் இன்னைக்கு டாஸ்மாக் கடையில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறானே. அப்ப இளைஞர்கள் இன்னைக்கு என்ன சாதிக்கிறீங்க? நீங்க பாசானா பீரு, பெயிலானா பீரு, லவ் செட்டானா பீரு, லவ் புட்டுக்கிட்டா பீரு, அம்மா செத்தா பீரு, அப்பன் செத்தா பீரு, அந்த டாயிர் வாங்கினா பீரியா? எதுக்கு தான் நீ பார்ட்டி வைக்காது இருக்கிற? கோயம்புத்தூர்ல வந்து பாருங்க, பூரா பப்பு சனிக்கிழமை பொழுதாட. உங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல, ஏன்னா நான் கேட்டரிங் முடிச்சுட்டு ஹோட்டல்ல வேலை பார்த்ததுனால சொல்றேன். எல்லாம் காலேஜ் படிக்கிற முள்ளைங்க பொட்ட புள்ளை ஊற குட்டப்பாவாடை போட்டு வந்து, டாடி மம்மி ஊட்டல் இல்ல, தடவோட அருமில்ல, விளையாட்ட மாட்டா மாட்டா பிள்ளடா. நீங்க நினைக்கிறீங்க பையன் கோயம்புத்தூர்ல படிக்கிற, புள்ள கோயம்புத்தூர்ல படிக்கிற. அட இழிச்சவாயா, உங்க ஆசை கரைக்கிறானவே. நீங்க 8 வட்டிக்கு வாங்கி 10 வட்டிக்கு வாங்கி, நாம தான் படிக்கல, நம் தலைமுறையுடைய முதல் பட்டதாரி அவன் நல்லா படிக்கிறான்னு. அப்போ நாங்க படிச்ச காலத்துல 2001 2002 பப்பு, அப்பெல்லாம் ஹோட்டலுக்கு போய்த்து ஆட முடியும். இப்ப ஸ்ட்ரீட் டான்ஸ், ஸ்ட்ரீட் டான்ஸ் தெருவில் ஆடுறது. கோயம்புத்தூர்ல, ஈரோட்ல, நாகப்பட்டினத்துல, தஞ்சாவூர்ல, எல்லா டவுன்லயுமே முனிசிபாலிட்டியில அனுமதி. அதுக்கு பேர் ஸ்ட்ரீட் டான்ஸ் இல்ல, ஹாப்பி ஸ்ட்ரீட். ஹாப்பி ஸ்ட்ரீட் எதுங்க சந்தோஷம்? குடும்பத்தோட மன மகிழ்ச்சியோட பேசுறதாங்க சந்தோஷம். நடு ரோட்ல போய் அண்டடாயர் போட்டு ஆடுறது இல்லைங்க சந்தோஷம். அதை பெரியவர்கள் சொன்னா சின்னவங்க கேட்டீங்களா? இப்படி புத்தி சொன்ன எங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன பேர்? பூமர் அங்கிள். பூமரங், பூம் பூம் பூமர், பூம் பூம். உன்னையாவது பூம் பூங்கிறான், என்னையெல்லாம் அதுக்கு மேல சொல்றான். நடுவர் அவர்களே, அந்த காலத்துல ஒரு பெண்ணை எப்படி பெருமைப்படுத்துறாங்க கலைத்துறையில.
நடுவர் அவர்களே, அந்த காலத்துல வெறும் 1 லட்சம் 1.5 லட்சம் 80,000 50,000 படம் எடுத்தாங்க. அந்த படம் 1 வருஷம் ஓடிச்சு. ஏன் ஒழுக்கத்தை சொல்லுச்சு, தாய் மேல இருக்கிற பாசத்தை சொல்லுச்சு, காதல் எப்படிங்க வர மாதிரி காமிச்சா. அந்த பையனுக்கு 25 26, அந்த பொண்ணுக்கு 25 26 லவ் வர மாதிரி காமிச்சாங்க. இப்போ 300 கோடிக்கு படம் எடுக்கிறேன், அட 3000 கோடிக்கு படம் எடுக்கிற ஹாலிவுட்ல, அட இத்தனை படம் எடுக்கிறீங்களே, அந்த பிள்ளைக்கு ஒரு 300 ரூபாய்க்கு மாறாப்பு சேலை வாங்கி கொடுக்கப்படாதாடா? அட அதுக்கு கூட பஞ்சம்னா சொல்லுங்க, கூட கோயம்புத்தூர்ல இருந்து அனுப்பி விடுறேன் நானு. அதான் ஆபாசமாக இளைய சமுதாயத்தை காட்டி வழி நடத்துவது முதியோர்களா இளையோர்களா? நீ சொன்னியே படமெல்லாம் 1 வருஷம் 2 வருஷம் வச்சு. இந்த நாகப்படத்துக்கு வரலாறு உண்டு. தில்லானா மோகன் படம் பார்த்துறீங்களா? சிவாஜி கணேசன் ஒரு தேட்டருக்கு போகிறேன்னு சொல்லுவார், போர்டு போட்டிருப்பாங்க. அந்த தேட்டருக்கு பேர் விஜயலட்சுமி தேட்டர்னு பேர். காலங்காலமாக நாகப்படத்தில் இருந்த தேட்டர் விஜயலட்சுமி தேட்டரு. அந்த ஓனருக்கு உண்மையான பேர் சுப்பிரமணிய ஐயர்னு பேர். ஆனால் அந்த விஜயலட்சுமி தேட்டரில் அந்த காலத்தில் 3 வருஷம் 31 நாள் ஒரு திரைப்படம் ஓடுனுச்சா. அந்த திரைப்படத்தில் 49 பாட்டு. கதாநாயகன் தியாகராஜ பாகவதர். அந்த படத்தின் பெயர் சிவகவி என்ற திரைப்படம். அந்த சிவகவி என்ற திரைப்படம் 3 வருஷம் 32 நாள் 30 நாள் ஓடுற தேட்டர் ஓனருக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் சுப்பிரமணிய ஐயர். இந்த படத்தை 3 வருஷம் ஓட்டின பிறகு சாவர வரைக்கும் அவருக்கு பேர் சிவகவி சுப்பிரமணிய ஐயர்னே பேர். என் தெருவுக்கு பக்கத்தில் இருந்தார். ஒரு திரைப்படம் ஒரு சாதாரண மனிதனுக்கு அடைமொழி கொடுத்துச்சு. நடுவர் அவர்களே, வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளியே வந்துட்டு அதை திருப்பி வாங்க முடியாது. எங்க அப்பத்தான் சொல்லுவா, அரிசி கொட்டினா அள்ளி போடலாமடா, சொல்ல கொட்டினா அள்ள முடியாது, எந்த பழமையும் பார்த்து பேசணும்னு சொல்லுவா. ஆனா இன்னைக்கு இந்த போன் எடுத்து அந்த பயிலுவ கொஞ்சமா பேசுறானுவா. 4:30 மணிக்கு தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்ல ஆரம்பிச்சுவேன், நாகப்பட்டினம் வச்சுதான் முடிக்கிறேன். அந்த இடையில சீச்சின்னு மட்டும்தான் வருது. இதனால பையன் பேசுறதுனால கொஞ்சம் புரியுது. இந்த பொட்ட பிள்ளை பேசுறது புரியுதா? இல்ல இல்ல, நீ என்ன சொல்ற? பொட்ட பிள்ளைங்க தான் போன்ல பேசுறதுல புரியலைங்கிறியா? ஆமாங்க. நான் என்ன தெரியுமா சொல்றேன், எதுவுமே பக்கத்துல இருக்கவனுக்கு புரியாம பேசுற பொட்ட புள்ள பெருசு இல்ல. இது பேசுறதுக்கு 4.5 மணி நேரம் கடலை போட்டு எய்தாப்புல பேசுவான் பார், நம்ம ஆம்பளை சிங்கம், அவன் தான் கேட்டுக்காரன். நீ இல்லாமையா இருப்ப சந்தோஷமா? ஒப்பனுங்கோயாளு வம்பாடு வாட்டு மீன் பிடிச்சிட்டு வந்து வியாபாரம் பண்ணி துணி தச்சு மளிகடையில் நின்று கால் நோக கை நோக கடன் உடனே வாங்கி படிக்க வச்சா நீ சந்தோஷமா ஆடுவே. ஆடு அளவு தெரிப்பாளா, ஆட்டு வாழை தளவு தெரிப்பாளாம் கிராமத்துல. நடுவர் அவர்களே, முதல்ல மாமனார் வீட்டுக்குள்ள வந்தா அந்த காலத்துல மருமவன் முந்தானி எடுத்து இப்படி போத்திக்கிடுவாளாம். யார் யாரு? ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ஆகலாங்க. யார் உள்ளார வந்தா? மாமனார் உள்ள வந்தா மருமவ புள்ள எடுத்து இப்படி முந்தானி போத்திக்கிருமா. ஏன் அந்த சிங்கமா புளியா கடிச்சாதுன்னு போடுவேன். குடும்பத்துல மூத்தவங்க வாராங்கன்னு மரியாதை கொடுத்து வாழ்ந்தாங்க அந்த காலத்துல. ஆனா இப்ப மாமனார் உள்ள வர்றாரு, மருமக டிவியில உட்காந்துக்கிட்டு சேனல். இந்த அம்மா இவரு யார் பெரியவரு உள்ள வந்துட்டாரு. அந்த அம்மா திரும்பிய வாக்கல. மறுபடியும் ஒரு தடவை நாயுடு கூட மதிக்கல. சரி நாமளே தண்ணி, நம்மளுக்கு கிடைச்ச மரியாதை அவ்வளவுதே, தண்ணி குடிக்கலாம் சமையல் வீட்டுக்கு போறாரு. மருமவ கேட்கிறா, ஏனுங்க மாமாவு ஏமணி தண்ணி குடிக்கவா போறீங்க? அங்கன்னு வரும்போது எனக்கும் ஒரு சொம்பு கொண்டு வாங்க. இதுக்கு பேசுறதுக்கு 3 பெண்கள் வந்திருக்கிறீங்களே, வரலாமா? நடுவர்களே, இதே மாதிரி மாமனார் கதாபாத்திரத்தில் நடிச்சு அவார்டு வாங்கின ஒரு நடிகர் நம்ம அண்ணன் சுந்தரராஜன். ஆமா, சிறகடிக்க ஆசையில். ஆமா ஆமா. வர செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி நம்ம அக்கரைப்பேட்டை கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அவரு தான் நடுவராக வரார். அப்ப இந்த செய்தியை நீ சொல்லு. அந்த நிகழ்ச்சிக்கு நீயும் வர. கண்டிப்பா நீயும் வர. ஆமா ஆமா. நடுவர் அவர்களே, பெண்ணியம் என்பது எல்லா பெண்ணியும் பேசுறாங்க. பெண்ணியம்ங்கிறது என்னங்க? கண்ணியம் தானே பெண்ணியம். ஆம்பளை பசங்க போடுற சட்டை பூரா பொம்பளை புள்ள போடுதுங்க. ஆம்பளை போடுற டிஷர்ட்டை பொம்பளை புள்ள போடுது, ஆம்பளை போடுற டவுசரை பொம்பளை புள்ள போடுது, ஆம்பளை போடுற பேண்ட்டை பொம்பளை புள்ள போடுது. என்னைக்காவது ஆம்பளை பசங்க பொம்பளை புள்ள போடுற சுடிதார் போடணும்னு ஆசைப்பட்டமா? பட்டீங்களாட நீங்களா? இல்லை என்னைக்காவது பொம்பளை புள்ள போடுற அந்த லெகின்ஸ் ஆம்பளை போட நாங்கள் ஆசைப்பட்டோமா?
அப்படி சப்போஸ் எனக்கு லெகின்ஸ் போட்டா எப்படி இருக்கு? சுடுகாட்டுல வேற பேய் மாதிரி இருக்கு. அத நீ போட்டேன்னு வச்சுக்க, பார்க்க சகிக்காது. அதனாலதான் மாத்திட்டு. நடுவர் அவர்களே, ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து பேசுறதுக்கு அந்த காலத்துல பெரியோர்களுடைய அனுபவம் இருந்துச்சுங்க. ஒரு தாத்தா இருக்கிறாருன்னா ஒரு நூலகத்துக்கு சமம், ஒரு பாட்டி இருக்கிறான்னு ஒரு மருத்துவமனைக்கு சமங்க. அந்த தாத்தா பாட்டிகளை முதியோர் இல்லத்துல கொண்டு விட்டது அந்த தலைமுறையிலையா இந்த தலைமுறையிலையா? 4 பசங்களை பெத்து 4 பேருக்கு சோறு போட்டாளுங்க அந்த கிழவி. 4 பசங்களுக்கு வாக்கப்பட்ட மருமக்கு மாறுவோ அந்த ஒத்த கிழவிக்கு சோறு போடுறதுக்கு துப்பில்லாத போய் நடு ரோட்ல பிச்சை எடுக்க விட்டது அந்த தலைமுறையிலையா இந்த தலைமுறையிலையா? நீ இளைஞர்கள் எங்கேயோ இருக்கிற 400 பேருக்கு யாசகம் பண்றவங்களுக்கு அங்க பெருந்துறையில் இருக்கிற போய் சோறு வாங்கி கொடுத்தது சொல்றது பெருசு இல்லம்மா. ஒவ்வொரு வீட்டிலும் கண்ணுக்கு தெரிந்த தெய்வங்கள் தாய் தந்தைங்கிறவங்களுக்கு வயிறார சோறு போட்டு அவங்க இறந்து போனா அண்ணன் தம்பி ஒத்துமையா இருந்து அவங்களுக்கு ஈமக்கடனை கழிங்க. இன்னொருக்கா பிறக்க போறது இல்லைங்க இந்த உலகத்துல. மானிட ஜென்மம் பல ஜென்மம் உண்டுங்கிறாங்க. 16 ஜென்மம் கழிச்சு 17ஆவதா பிறந்திருக்கிற அந்த மனுஷனா போகும்போது என்ன கொண்டு போவோனே? உங்ககிட்ட இருக்கிற காசு அமெரிக்கா போனா அங்க இருக்கக்கூடிய பணமான அதுக்கு பேர் என்ன டாலரா, அந்த டாலரா மாத்தினா தான் செல்லுமா. உங்க காசு லண்டன் போனா இங்க இருக்கிற காசு செல்லாது, அங்க இருக்க பவுண்டா மாத்தினா தான் செல்லுமா. உங்க காசு இங்க இருந்து சைனா போனா என்ன மாறினா தான் செல்லுமா. ஆனா இந்த உயிர் இறைவனிடத்துல போறதுக்கு நம்மளுடைய காசு புண்ணியமா மாறினா தான் செல்லுமுங்க. அந்த புண்ணியத்தை அடுத்த தலைமுறைக்கு கத்து கொடுக்கிறோம். ஆனா அவங்க கத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. பிறந்த நாள் வந்தா உங்க ஃப்ரெண்டுகளுக்கு கொண்டு போய் கேக் வாங்கி கொடுக்குறீங்க, வாங்கிட்டு பொட்டுன்னு வடிச்சிட்டு நுறையா போறதை வாங்கி செலவு பண்றீங்க. புத்தக திருவிழாவில் ஒரு நல்ல அறிவு சார்ந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு போய் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கு உங்கள் நண்பனுக்கு கொடுங்க. அவன் உலகத்திலே மிகச்சிறந்த அறிஞனாவான் என்று சொல்லி உலகத்தினுடைய அதிசயங்கள் 7 அல்ல 8ன்னு சொன்னார் நம்மாழ்வார். எதுன்னு கேட்டபோது உலகத்தினுடைய 8வது அதிசயம் இந்த மண்ணுடா. எதை போட்டாலும் மக்க செய்யக்கூடிய மண், விதை போட்டால் உயிர்க்க செய்கிறது. அந்த அதிசயத்தை தயவு செய்து அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பதற்கு இன்றைய இளைய தலைமுறை தடுத்து விடாதீர்கள். இயற்கை விவசாயத்தை பண்ணுங்க, இயற்கை சாப்பாட்டை சாப்பிடுங்க, உறவுகளை நேசிங்க, விவாகரத்தை குறையுங்க, அப்பனம்மாளுக்கு மதிப்பு கொடுங்க. நன்றிங்க, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.